எல்லோருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு குக் வித் சியா. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா, முட்டையை வச்சு தாங்க ரெசிபி பண்ண போறோம். அது என்ன ரெசிபினா சில்லி கார்லிக் எக் எப்படி பண்றதுதாங்க பார்க்க போறோம். அதை ஈஸியான முறையில டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சில்லி கார்லிக் எக் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க. முட்டை ஒரு 5 எடுத்திருக்கேன் இன்னைக்கு. சில்லி பிளக்ஸ் 1 டேபிள் ஸ்பூனு. சில்லி பிளக்ஸ்னா வேற எதுவும் இல்லைங்க, வரமிளகாயை மிக்சியில் அரைச்சி எடுக்கிறது தான் இது மாதிரி கொரப்பா. சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூனு. இஞ்சி சிறிதளவு எடுத்து இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 2 பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். வெங்காயம் 1 அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூனு. மைதா மாவு ஒரு 4 டேபிள் ஸ்பூனு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த முட்டையை வேக வச்சு எடுத்துடலாங்க. 5 முட்டை எடுத்துருந்தோம். ஒரு முட்டை வந்து மசாலா கலக்கிறதுக்காக வேணும், அதனால அதை தனியாக எடுத்து வச்சிருக்கேன். 4 முட்டையை வேக வச்சு எடுத்துக்குவோம். இதுவும் தண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சமாக சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வைங்க, மிதமான தீயில போதும். முட்டையை வந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ உரிச்சுக்குவோம். உப்பு கொஞ்சமாக சேர்த்து வேக வைங்க, அப்போதான் வந்து முட்டை வெடிக்காமல் இருக்கும். அடுப்பை வந்து மிதமான தீயில தான் வைக்கணும். ரொம்ப ஸ்பீடாக வச்சுட்டிங்கன்னா வந்து முட்டைலாம் வந்து வெடிச்சிரும். மெதுவாக உரிச்சு எடுத்துக்குவோம். பாருங்க, கொஞ்சம் கூட வந்து முட்டை வெடிக்கவே இல்லை. உப்பு போட்டு வேக வைக்கவும். எல்லா முட்டையும் இது மாதிரி உரிச்சு எடுத்துக்குவோங்க. பாருங்க, முட்டையை வந்து உரிச்சு வச்சாச்சு. இப்போ இதை வந்து முட்டையை 2ஆக கட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி கத்தியை வச்சு இந்த மாதிரி பண்ணிக்குவோம். இந்த மாதிரி முட்டையை 2ஆக கட் பண்ணி பண்ணும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது. இப்போ இந்த மசாலாவெல்லாம் பிசைஞ்சு எடுத்துடலாங்க. ஒரு கிண்ணம் எடுத்துக்குவோம். அதில் மைதா மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு தேவையான அளவு தூளுப்பு. நம்ம வந்து ஒரு முட்டை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி முட்டை சேர்த்து பண்ணும்போது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை வந்து இதில் வந்து முக்கி போடணும், அந்த அளவுக்கு வந்து இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி கரைச்சிடக்கூடாது. பாருங்க, இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முட்டையை வந்து இதில் வந்து நனைச்சி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும், அதனால் இந்த அளவுக்கு இருக்கணும். வாங்க எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருவோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. ஒரு பீஸ் முட்டை எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த மாவில் டிப் பண்ணி போட்டுக்குவோம். ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், இல்லாட்டி உள்ளே இருக்க மஞ்சள் கருவெலாம் வெளியே வந்துடும். இது பொரிச்சதுமே அப்படியே கூட சாப்பிட்லாங்க, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இல்லாட்டி நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா காரமே இல்லாத நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்று எல்லாமே டிப் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்குவோம். மாவு மட்டும் ரொம்ப தண்ணி மாதிரி கலக்கிடாதீங்க, அப்புறம் வந்து அந்த மாவுலாம் வந்து அந்த முட்டையில வந்து ஒட்டாம போயிடும். ஒரு சைடு செவந்ததையும் திருப்பி விட்டுக்கலாம். செவந்துருச்சு, இப்போ திருப்பி விட்டுக்கலாம். பார்க்கவே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. முட்டையில வந்து நம்ம முட்டை பொடி மாசு, முட்டையெல்லாம் அவுச்சி அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி விட்டாச்சு. இன்னொரு சைடு கொஞ்சம் வேகட்டும், வெயிட் பண்ணலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு 2 சைடுமே. இந்த அளவுக்கு செவந்தாலே போதும், ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க. இது வந்து மேலே கொஞ்சம் அடிக்கும், கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. இதை எடுத்துடலாம். பார்க்கவே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. நீங்களும் ஒரு டைம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு செவந்தாலே போதுங்க, ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம்ல, 3யுமே ஒன்றா சேர்த்துடலாம். இந்த மாதிரி பூண்டு இஞ்சியும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டால் இது ஒரு டேஸ்ட்டுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும்.
இந்த முட்டையை பொரிச்சிட்டும் சாப்பிட்லாம், இல்லைனா இந்த மாதிரி மசாலா பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த முட்டையை பொரிச்சதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வெங்காயம் இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கணும் வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை ஒரு கொத்தை எடுத்து இந்த மாதிரி கையில் கிள்ளி போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளக்ஸை சேர்த்துடலாம். இது வரமிளகாயை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கி விடுவோம். உப்பு வந்து ஆல்ரெடி போட்டாச்சுங்க. இப்போ இதுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். டேபிள் சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேருங்க, ஒரு 1/4 டம்ளர் கம்மியாகவே. வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி சேர்த்துருந்தோம், அதுவும் கொஞ்சம் சுண்டிடுச்சு. இப்போ வந்து முட்டையை பொரிச்சு வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மிளகாய் தூள்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. இந்த பச்சை மிளகாய், இந்த சில்லி ஃப்ளக்ஸ்லாம் போட்டோம்னா அதுவே காரம் கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதெல்லாம் ஏதாவது சாம்பார் சாதம், ரச சாதத்துக்குலாம் வந்து தொட்டுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. பெப்பர் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. வந்து 1 நிமிஷம் இருந்தாலே போதுங்க. இந்த முட்டையெல்லாம் ஆல்ரெடி பொரிச்சு தான் எடுத்துருக்கோம். இது நல்லா மிக்ஸ் ஆனாலே போதும். ஃபைனலாக கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான சில்லி கார்லிக் எக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சில்லி கார்லிக் எக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.